இந்த வீடியோ ஃபுல்லாக மட்டன் குழம்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். நல்லா மிளகு, இஞ்சி, பூண்டு எல்லாம் அப்படியே மிளகாத்தூளில் இருக்கிற அந்த ஸ்பைசி எல்லாம் சேர்ந்து அந்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷாக சாதத்துக்கும் நம்ம ஊற்றி சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் மட்டன் குழம்பு. ஏன்னா அம்மா இன்றைக்கி ரெஸ்ட்டு, சண்டே மார்னிங் இந்த சமையல் காலைல 6:30க்கெலாம் போய் மட்டன் வாங்கிட்டு வந்துட்டாரு. 1/2 kg மட்டன். நம்ம ஃபஸ்ட்டு குக்கரை எடுத்து வச்சிடலாங்க. எண்ணெயை வந்து ஸ்பூனாக ஊற்றினா வேலைக்கு ஆகாது. ஏன்னா நான் 15 மினிட்ஸ்க்குள்ளே நான் இட்லியும் ஒரு பக்கம் குழம்பும் செஞ்சிடணும், மட்டன் குழம்பு. ஸோ தனியாக நம்ம மட்டன் வேக வைக்க தேவையில்ல. எண்ணெயை வந்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் நல்லா இருந்தால் குழம்பு நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கொஞ்சமாக ஒரு 2 குட்டி வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நல்லா வதக்கிக்கலாம். பூண்டும் இஞ்சி பாதி, அதாவது இஞ்சி வந்து நம்ம 2 சைஸ் இஞ்சி எடுத்துக்கோங்க. அதில் பாதி வந்து தட்டிக்கோங்க, பூண்டு கூடயே நல்லா தட்டிக்கோங்க, அதை இடிச்சுக்கோங்க மத்தில். அது தனியாக பூண்டு நிறைய, ஒரு பல்லு பூண்டு ஃபுல்லாக, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தட்டிட்டு கருவேப்பிலை, கிராம்பு, பட்டை, மசாலா பொருட்கள் என்ன இருக்குது, ஒரு 5 ரூபா மசாலா பொருட்கள் வாங்கிக்கோங்க. சோம்பு இல்லாமல் வரும் பாருங்கள், அதை வாங்கிக்கோங்க. ஏன்னா சோம்பு தனியாக யூஸ் பண்ணுங்கள். அதில் வர எல்லா மசாலாவையும் அழகாக அந்த இஞ்சி பூண்டோடு நம்ம வதக்குறோம்ல அதிலே போட்டுருங்க. நான் இஞ்சி பூண்டு அரைக்கல, தட்டி போட்டிருக்கேன். அது இன்னும் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த பூண்டு வந்து அந்த குழம்போடு மிக்ஸ் பண்ணி வர சொல்ல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து கருவேப்பிலை போட்டாச்சு. நல்லா ஒரு 2-3 கொத்து எடுத்துக்கோங்க கருவேப்பிலை. நல்லா போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் தக்காளி வந்து 2 குட்டி தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா, ஒரு பெரிய பச்சை மிளகா. நமக்கு வந்து நிறைய வந்து இதில் மிளகும் நம்ம ஆட் பண்ண போகிறோம், மிளகாத்தூளும் சேர்க்க போகிறோம். ஹோம்மேட் மிளகாத்தூள் உங்களுக்கு தெரியும். ஓகே, 2 தக்காளி வந்து எடுத்துக்கிட்டேன், குட்டி தக்காளி தான் அது. 2 ஆட் பண்ணியாச்சு. நல்லா ஒரு வதக்கிட்டு இப்போ நம்ம மட்டனை வந்து வாஷ் பண்ணிடலாம். 1/2 kg மட்டன் நல்லா சூப்பராகவே இருக்குது. நல்லி எலும்போடு வந்திருக்கு இந்த வாட்டி மட்டனு. ஓகே, இது போதுங்க. இந்த ஒரு பக்குவத்தில் என்ன பண்ணுறீங்க, சோம்பு கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அரைக்க சொல்லவும் சோம்பு போட போகிறோம். நான் கொஞ்சம் சீரகமும் லைட்டாக வதக்குறப்பவும் போட்டுப்பேன். இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள், மட்டன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பு மாதிரியும் இருக்கும். அப்படியே நல்லா இட்லியில் நல்லா ஒரு பெசிஞ்சு அடின்னு அடிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 இட்லியே சாப்பிட்லாம் போங்க. தோசையாக இருந்தால் எப்படியோ ஒரு 6-7 சாப்பிட்ருவேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மட்டனை வந்து நல்லா வாஷ் பண்ணிடலாம். ஆல்ரெடி அவங்க நல்லா மட்டனை கழுவி வெட்டி கிட்டி தான் கொடுப்பாங்க. ஆடை நல்லா வாஷ் அவுட் பண்ணியிருப்பாங்க தான் கறிக்கடையில். இருந்தாலும் நம்மளும் நல்லா நம்மளுடைய பங்குக்கு போட்டு ஒரு 2 கழுவியாச்சு. இதுதான் 1/2 kg மட்டன். ஃபுல்லாகவே கறி தான். ஒரே ஒரு நல்லி வந்திருக்கு. நல்லா தான் இருந்தது, நாங்கள் சாப்பிட்டுட்டோம். இந்த வீடியோ நான் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் பேசுகிறேன். நல்லாவே இருந்தது, கறியெலாம் ரொம்ப சாஃப்டாகவே இருந்தது. இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் வெள்ளாட்டு கறி நல்லாயிருக்கும். நம்ம கறி பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் முத்தி இருக்கா என்ன இதுன்ட்டு. பட் இந்த கறி நல்லாவே இருந்தது. செய்ய சொல்லி நினச்சது, கண்டிப்பாக நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும்ன்ட்டு. இப்போ நம்ம அந்த வதக்கல், நமக்கு வெங்காய தக்காளி எல்லாமே நல்லா மிக்சிங் ஆகிடுச்சு. அதில் நம்ம கறியை போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஹோம்மேட் மிளகாத்தூளுங்க. இதுலேயே வந்து தனியா, குண்டு மிளகாய், இதுலேயும் வந்து கொஞ்சம் சோம்பு, சீரகம், சுக்கு, மஞ்சள், கிழங்கு, அப்புறம் பெருங்காயம், கட்டி பெருங்காயம்லாம் இதிலே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஹோம்மேட் மிளகாத்தூள், அம்மாவோட ப்ரிப்பரேஷன். ஓகே, உப்பு வந்து 2 ஸ்பூன் உப்பு போட்டாச்சு. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா ஒரு சொம்பு தண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா தண்ணி கொஞ்சம் தாராளமாக வைக்கிறது நல்லது. இதுக்கு ஹைலைட்டே இது கொஞ்சம் தண்ணி குழம்பாக தான் இருக்கும். அவ்வளோதான். தண்ணி ஊற்றிட்டு நம்ம அப்படியே மூடிட வேண்டியது தான். ஓகே, நம்ம குக்கர் வந்து விசில் போட்டு மூடிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம மட்டன் வந்து நம்ம பச்சையாக தான், எந்த வேகம் வைக்கல. இந்த வெங்காய தக்காளியோட வதக்கலோடைய மசாலாவோடையே நம்ம நல்லா வெந்துரட்டணும். கரெக்டாக ஒரு 3-4 விசில் விட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம தனியாக மட்டன் குழம்புக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம். வேறு ஒன்றும் இல்லைங்க, எப்பவும் போல் நம்ம வெங்காய தக்காளி தான். கொஞ்சமாக கடாயை எடுத்துக்கோங்க. நான் என்ன போடுறேன்னா, பூண்டு வந்து அதில் தட்டி போட்டுருந்தால, கொஞ்சோண்டு பூண்டு, இஞ்சி, அதில் பாதி இஞ்சி வந்து இதை அரைக்கிறதுக்காக இந்த வெங்காய தக்காளி மிக்சிங்களும் நம்ம போடணும். இது ஒரு சீக்ரெட்டு, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு குட்டி பதத்தில் வந்து 2-3 பல் வந்து இஞ்சி, அப்புறம் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 6 வெங்காயம் வந்து நான் நல்லா உரிச்சிட்டு பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அதை அரைக்க தான் போகிறோம். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மெயினானது வந்து நம்ம
நல்லா குண்டு மிளகு போட்டுக்கோங்க. தூள் மிளகு கடையில் வாங்குறதெல்லாம் இந்த மாதிரி குழம்புக்கு யூஸ் பண்ணாதீங்க. காரம் அந்த அளவுக்கு இருக்காது. அது வந்து ஸ்பைசி இருக்காது. ஏன்னா அதை அரைச்சிட்றாங்க. அதில் அந்த அளவுக்கு ஒரு பெப்பரோட இது இருக்காது, எஃபெக்ட் இருக்காது. நல்லா குண்டு மிளகு எடுத்து அதையும் நல்லா வெங்காயத்தோடு அப்படியே ஃப்ரை பண்ணிவிடுங்க. இதில் நம்ம பூண்டு சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நல்லா நான் ஒரு கல்ப பூண்டு வந்து தட்டி நம்ம தாளிக்கிறதுலே சேர்த்துட்டோம். இப்போ சோம்பு, நல்லா ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கோங்க. சீரகம் வந்து நம்ம அடிக்கடிக்கு நிறையவே ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. வயிற்றுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம், கேஸ் ஃபார்ம் ஆகாது. அதுக்கப்புறம் மெயினானது பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லி தான். நம்ம கொத்தமல்லியை வந்து இதிலே வதக்கிடணும். ஏன்னா இதை அரைச்சி ஊற்றுறதுனால இது ஒரு தனி ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் நம்ம கொத்தமல்லி நல்லா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்து நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக அப்படியே கட் பண்ணி இதையும் நல்லா ஒரு வதக்கிடுங்க. அடுத்து ரெடியாக இருக்காங்க நம்ம தக்காளி. தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 5 தக்காளி இருக்கும். குட்டி தக்காளி தான் அது, மீடியமான தக்காளி. ஒரு 4-5 சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் அதுக்கேற்ற காரமும் சேர்க்குறேன்ல. நம்ம இஞ்சி கொஞ்சம் நிறைய போடுறோம், பூண்டு, பச்சை மிளகா, அப்புறம் மிளகாத்தூள் போடுறோம், மிளகு போடுறோம். ஸோ அதுக்கு ஈக்குவலாக கொடுக்க போகிறது எதுனா இந்த வெங்காய தக்காளி தான். அதனால் தக்காளி ஒரு 5 தக்காளியே சேர்த்துக்கோங்க. மீடியம் தக்காளினா, பெரிய தக்காளினா ஒரு 4 போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதுலேயே ஒரு வெங்காய தக்காளி சேர்த்துருக்கோம் வதக்கிறதுல. இப்போ நல்லா இது நம்ம பச்சையாக அரைச்சி போட்டால் டேஸ்ட்டு கொடுக்காது. இந்த மாதிரி மட்டனும் சரி சிக்கனுக்கும் சேம் ப்ரிப்ரேஷன் தான். இதே மாதிரியே பண்ணுங்கள். சிக்கன் மிளகு குழம்பும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஓகே, நல்லா வதங்கல் வந்து சரியாயிடுச்சு. வெங்காய தக்காளி நல்லா ஒரு வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே ஆற வச்சிடலாம் ஃபேன் காற்றுல. இப்போது இட்லி ஊற்றிடலாம். இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸு சொல்லிடுறேன். மாவு வந்து இப்போ வெயில் காலன்றதுனால நம்ம மாவு அரைச்சி புளிக்க வைக்கிறதுக்கு வெளியே வைக்க தேவையில்ல. ஏன்னா இந்த 2 மாதத்துக்கு வந்து நல்ல வெயில் இருக்கும். அதனால் நீங்கள் மாவு நல்லா ஆட்டிட்டிங்கன்னா, 2 குண்டா மாவு ஆட்டினீங்கனாலும் ஆட்டிட்டு உடனே ஃப்ரிட்ஜில் தனித்தனியாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. உப்பு போட்டே வச்சுருங்க. மீடியமான உப்பு போட்டே கலக்கி வச்சுருங்க. உப்பு போடாமல் இருந்தால் இன்னும் நல்லா புளிச்சிரும் வெயிலுக்கு. அதனால் நம்ம உப்பு போட்டே கலக்கி ஃப்ரிட்ஜில் நான் நேற்று நைட்டே வச்சிட்டேன். எப்போவுமே நான் வெளியில் வந்து ஒரு 2 குண்டா மாவு ஆட்டினேன்னா 1 குண்டா மாவு வெளியே வச்சுருவேன். ஏன்னா புளிச்சிட்டு நல்லா வரட்டும், நாளைக்கு காலை இட்லி ஊற்றலான்ட்டு. ஆனால் இப்போ அடிக்கிற வெயிலுக்கும் இந்த ஹீட்டோட டெம்பரேச்சருக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே அது புளிப்பு கொஞ்சம் வந்துடும். அதனால் நம்ம உப்பு போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பாருங்கள், எனக்கு இட்லி அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்தது. இது நேற்று ஆட்டின பச்சை மாவு நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சேன். உப்பு போட்டு நல்லாவே புளிப்பு அது உப்பி இருக்குது. ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே உப்பி இருக்குன்னா பார்த்துக்கோங்க. இத்தனைக்கும் ஹை இதில் தான் வச்சேனே டெம்பரேச்சர் ஃப்ரிட்ஜோட இதுவு. அந்தளவுக்கு வெயில். ஓகே, நல்லா நமக்கு புளிப்பும் ஸ்மெல் வராது மாவு. ஏன்னா புளிப்பு ரொம்ப ஆயிடுச்சுன்னா வயிறு கெட்டு போயிடும். அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து இப்போ நம்ம அரைச்சி நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல மசாலா மிக்சிங், இதை நம்ம அப்படியே ஜாரில் நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணலாம். நல்லா மட்டன் 3-4 விசில் விட்டுட்டோம். பாருங்கள், சூப்பராக அந்த மசாலாவோட அந்த நம்ம ஹோம்மேட் மிளகாத்தூள், அப்புறம் நமக்கு அந்த பட்டை லவங்கம் இதெல்லாம் சேர்ந்து நல்லாவே ஒரு ஸ்மெல்லு வந்து வீடே தூக்குச்சின்னு சொல்லலாம். மட்டன் அந்த ஸ்மெல்லு, அதில் பூண்டு வேறு நம்ம நல்லா அழகாக தட்டி போட்டிருக்கோம்ல, அது இன்னும் ஒரு தனியாக அந்த குழம்போடு ஒரு கரண்டிக்கு அந்த பூண்டு மிக்ஸ் ஆகி வர சொல்ல அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது தான் சொன்னாங்க. அதனால தான் இந்த ரிவ்யூ சொல்கிறேன். அம்மாவும் நல்லா இருக்குன்னாங்க, என்னோடய ஹஸ்பண்டும் நல்லா இருக்குன்னாங்க. ஓகே, நல்லாவே மட்டன் வெந்துட்டாங்க. நான் சொன்னல, கறியை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு. கறி ரொம்ப நல்ல கறியாக இருந்தது. எல்லா ஆட்டு கறி தான். பாருங்கள், நல்லாவே வெந்திருந்தது. அவ்வளோதான். இப்போ நமக்கு கிடைச்ச வந்து மட்டன் குழம்பு பாதி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி ஊற்றுறோம்ல, அந்த மிக்சிங் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் என்ன ஒரு கலர் பாருங்கள். இந்த மட்டனுடைய குழம்புடைய கலர், அந்த பூண்டு பாருங்கள் அங்கங்கே அப்படியே இருக்குது பாருங்கள், நம்ம தாளிக்கு சொல்ல போட்டது. அவ்வளோதான், நம்ம மட்டன் குழம்பு ரெடிங்க.